இந்த வழக்கிற்கு அச்சாரமாக இருந்த செய்தி தொகுப்பை நாம் பார்த்தோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கும் 7.5% ஒதுக்கீட்டை ஏன் தரக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீட்டை ஏன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கை தொடர்ந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த எமது நியூஸ் தமிழ் நிருபர் பூபேஷ் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பூபேஷ், அரசுக்கு பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க? நிச்சயமாக வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மிகவும் பின்தங்கிய பகுதியாக இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் பெரிய அளவில் தொழிற்சாலைகளோ கல்விக்கூடங்களோ இல்லாத சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மாவட்ட தலைநகரான ராமநாதபுரம் தலைநகரில் இன்றளவும் ஆண்களுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியோ அதே போல இருபாலர் பயிலக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியோ கிடையாது. இந்த கோரிக்கையானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர்களுடைய நீண்ட நாள் ஏக்கம் மற்றும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த கோரிக்கை குறித்து இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என அனைவரிடத்திலும் இந்த கோரிக்கையானது மாறி மாறி முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகமோ அல்லது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளோ இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. துவக்கத்தில் இந்த பகுதியில் அரசு உதவி பெறும் அதே போல தனியார் பள்ளிகள் ஏராளமாக இருந்த போதும் கூட மாவட்ட தலைநகரில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி கூட ஆண்களுக்கு இல்லை. இந்த விவகாரம் முக்கியத்துவம் பெறும் நிலையில் சமீபத்தில் அரசு சார்பில் பயிலக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில். ஆனால் இங்கு மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த 7.5 விழுக்காடு எட்டாக்கணியாக இருந்து வந்தது மிகப்பெரிய தொடர் கேள்விகளை நம் இடத்தில் எழுப்பி வந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலும் அதே போல அரசியல்வாதிகளிடத்திலும் இந்த தகவலை முன்வைத்தும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாதை அடுத்து நியூஸ் தமிழ் செய்தி குழுவினருடைய வழிகாட்டுதலின்படி ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு மலைக்கணி என்பவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அங்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பொதுநல மனுவாக தாக்கல் செய்திருந்தோம். இதை பரிசீலனை செய்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்றமானது தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் சலுகை போல ஏன் அரசு அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்குவதில்லை, அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் 7.5 விழுக்காடு ஏன் வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கொண்ட முக்கியமான கேள்விகளை அரசுக்கு எழுப்பி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரில் அரசு பள்ளி இல்லாதது நீண்ட நாள் கனவாக இருந்து வரக்கூடிய சூழலில் மதுரை நீதிமன்றத்தின் இந்த தகவல் குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பில் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். இந்த தகவல் குறித்து தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் குழுவும் அதே போல நியூஸ் தமிழ் நிர்வாக ஆசிரியர்களும் நமக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். இந்த முன்னெடுப்பின் வாயிலாக நீதிமன்றமானது தற்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஷியாம், நீங்க தாக்கல் செஞ்ச பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு முக்கிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில அரசு தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கள விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.